வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய அரசு அமைப்பு முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் சமதர்மம் மற்றும் சார்பற்ற என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டது எந்த திருத்தத்தில்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் சமதர்மம் மற்றும் சார்பற்ற என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டது 38வது திருத்தத்தால், 39வது திருத்தத்தால், 41வது திருத்தத்தால், 42வது திருத்தத்தால். ஆன்சர் 42வது திருத்தத்தால். அடுத்து, நிதி ஆணையம் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுவது 6 வருடங்களில் ஒரு முறை, 5 வருடங்களில் ஒரு முறை, 4 வருடங்களில் ஒரு முறை, 3 வருடங்களில் ஒரு முறை. ஆன்சர் 5 வருடங்களில் ஒரு முறை. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்காக இடஒதுக்கீடு செய்யப்படுவது 20 வருடங்களில் ஒரு முறை, 15 வருடங்களில் ஒரு முறை, 10 வருடங்களில் ஒரு முறை, 5 வருடங்களில் ஒரு முறை. ஆன்சர் 10 வருடங்களில் ஒரு முறை. ஆளுநரால் இயற்றப்பட்ட அவசர சட்டங்கள் ஒப்புதலுக்கு உட்படுத்தப்படுவது குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், பாராளுமன்றம், மாநில சட்டமன்றம். அதாவது 6 மாதங்களுக்குள் சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். இது இப்போ ஆளுநரால் இயற்றப்பட்ட அவசர சட்டங்கள் ஒப்புதலுக்கு உட்படுத்தப்படுவது மாநில சட்டமன்றம். அடுத்து, தற்போது தமிழகத்தில் உள்ளது ஓரவை சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றம், மூன்றரை சட்டமன்றம். இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஓரவை சட்டமன்றம் தமிழகத்தில். ஆய்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆய்வுனா, கூற்று ஏ, ஸ்டேட் பாலிசியின் முக்கியமான கொள்கைகள் ஐரிஷ் அரசியல் சட்ட திருத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது. காரணம், PN ராவ் தனது அரசியல் மாதிரியை கான்ஸ்டிடியூஷனல் பிரசிடென்ட் நிரூபிக்க நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள உரிமைகளை ஐரிஷ் உதாரணத்தை மேற்கோள் காட்டியுள்ளார் அப்படின்றது காரணம். இதில் ஆன்சர் என்னன்னு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அதாவது உன்னோட வினை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்றும் ஏன்றது என்னது கூற்று, ஆர் என்றது ரீசன், ஆர் சரியானவை, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அப்படின்றது ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரியானவை, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. சி என்ன சொல்லுதுன்னா, ஏ சரியானது ஆனால் ஆர் தவறானது, ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானது. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். ஏ மற்றும் ஆர் சரியானவை, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்று மட்டும்தான் கரெக்டு. ஸ்டேட் பாலிசியின் முக்கியமான கொள்கைகள் ஐரிஷ் அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற கூற்று மட்டும் கரெக்டு, காரணம் தவறு. 2, மாநிலங்களவையின் உதவி தலைவர் 1996 கேட்டிருக்காங்க. நஜ்மா ஹபிதுல்லா, மேனகா காந்தி, KR நாராயணன், PS சர்மா. குறிப்புன்னு கொடுத்து 2004 திரு K ரஹ்மான் கான். ஆனால் இது 1996 யாருன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவையின் உதவி தலைவர்